வணக்கம். நான் உங்க வலசவாதியார். மல்லிப்பட்டினத்துக்கு பக்கத்துல கடற்கரை ஓரத்துல வரலாற்றுடைய சாட்சியா கம்பீரமா நிக்கக்கூடிய மனோரா கோட்டைய பார்வையிடுறதுக்காக எல்லாருமே வாங்க. தஞ்சை மராட்டிய மன்னர் சரபோஜி கட்டிய இந்த 8 அடுக்கு கோபுரம் நெப்போலியனுக்கு எதிரான பிரிட்டிஷ் வெற்றியுடைய நினைவு சின்னமா விளங்குது. வங்காள விரிகுடாவை நோக்கி உயர்ந்து நிக்கக்கூடிய இந்த அரிய வரலாற்று பொக்கிஷத்துடைய அழகையும் அதன் பின்னணியில இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைகளையும் நாம இந்த காணொளியில பார்க்கலாம். மினார் அப்படிங்கிறது அரபு மொழி சொல்லான மினாரா அப்படிங்கிறதுல இருந்து வந்துச்சு. இந்த மினார் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுதான் இந்த மனோரா அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இதோடைய பொருள் ஒளி வீசக்கூடிய இடம், கலங்கரை விளக்கம் அல்லது வழிகாட்டும் கோபுரம் அப்படிங்கிறது ஆகும். தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூர் மாவட்ட கடற்கரையில மல்லிப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய மனோரா கோட்டை. இது வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் கடற்கரை அழகு இது எல்லாத்தையுமே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிய நினைவு சின்னம். 1814-15 ஆண்டுகள்ல தஞ்சை மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி அவர்களால இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இது நெப்போலியன் போனபார்ட்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகள் பெற்ற வெற்றியை நினைவு கூறுற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மனோராவுடைய கட்டிடக்கலை சிறப்புகள் என்னன்னு அப்படி பார்க்கலாம். இந்த கட்டிடம் எண் கோணமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. 8 அடுக்குகளை கொண்ட கோபுரம். சுமார் 75 அடி, அதாவது 23 மீட்டர் உயரத்துல இருக்குது. இந்த கட்டிடத்தை சுற்றிலும் அகழி மற்றும் மதில் சுவர் இருக்கு. வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய பார்வை மேடை இருக்குது. வளைந்த ஜன்னல்கள் மற்றும் சுழல் படிக்கட்டுகள் கொண்ட ஒரு தனித்துவமான அமைப்பா இருக்கு. மனோரா கோட்டை ஒரு காலத்துல அரச குடும்பத்துடைய ஓய்வு மாளிகையாகவும் பின்னர் கடலில் பயணித்த கப்பல்களுக்கு வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கமாகவும் பயன்பட்டதா வரலாற்று சான்றுகள் சொல்லுது. 2004 வருஷத்துல இந்திய பெருங்கடல் சுனாமியால இந்த பகுதி சேதமடைஞ்சது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசால புதுப்பிப்பு மற்றும் பராமரிப்பு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மனோரா கோட்டையில சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அம்சம் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடற்கரை காற்று, அழகான இயற்கைங்க. இது ஒரு முக்கியமான வரலாற்று நினைவு சின்னம். நாம புகைப்படம் எடுக்கிறதுக்கோ காணொளி எடுக்கிறதுக்கோ ரொம்ப அருமையான இடங்க. குடும்ப சுற்றுலாவுக்கு ரொம்ப அமைதியான சூழல். சூரிய உதயம் மற்றும் அஸ்தமன காட்சிகளை இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பக்கத்திலேயே குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்னதா ஒரு விளையாட்டு பூங்கா இருக்கு. அதையும் நீங்க பார்க்கலாம். இங்க உள்ள வர்றதுக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தணும். புகைப்படங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 30 ரூபாய் நீங்க நுழைவு கட்டணம் செலுத்தணும். நீங்க நாகப்பட்டினத்துல இருந்து ராமநாதபுரம் போற வழியில உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் உங்க குடும்பத்தோட நல்ல அமைதியா ஒரு இயற்கை அழகுலையும் ஒரு வரலாற்று சின்னத்திலையும் உங்களுடைய நேரத்தை செலவிட்ட மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் இந்த பக்கம் வந்துட்டு போங்க. அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.